வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப மிடில் ஈஸ்ட்ல ஒரு மிகப்பெரிய டென்ஷன் போயிட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கடந்த கொஞ்ச காலமாவே இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு. ஈரானும் இஸ்ரேலும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த சமயத்துல தான் இப்ப ஈரான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இஸ்ரேல் மீது கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது விட்டு தாக்கியிருக்காங்க. உடனே அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவா களத்துல இறங்குறாங்க. இதனால மிடில் ஈஸ்ட்ல ஒரு டென்ஷன் நிலவிட்டு இருக்கு. சோ இந்த வீடியோல இந்த ஒரு பிரச்சனை பத்தி தான் நம்ம விரிவா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ நான் முதல்ல இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில என்ன பிரச்சனை அப்படின்றத பத்தி நான் மேலோட்டமா சொல்லிடுறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலாவே இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் இடையில பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு. மாறி மாறி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த சமயத்துல மிடில் ஈஸ்ட பொறுத்த வரைக்கும் ஈரானும் இஸ்ரேலும் எதிர் துருவங்கள். அதாவது ஈரான் வந்து இஸ்ரேலை பார்த்து இஸ்ரேல் வந்து மிடில் ஈஸ்டுக்கே ஒரு கேன்சர் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், அதே மாதிரி இஸ்ரேல் வந்து ஈரானை நம்ம முடிச்சு கட்டணும் அப்படின்னு இஸ்ரேல் சொல்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஈரானும் இஸ்ரேலும் எதிர் துருவங்களா இருக்காங்க. இந்த சமயத்துல தான் பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில சண்டை நடந்தப்ப அப்ப ஈரான் வந்து பாலஸ்தீனுக்கு நேரடியா ஆதரவு தரல. அவங்க வந்து ஹமாஸ் ஹுத்திஸ் மாதிரியான அமைப்புகளை வந்து பாலஸ்தீனுக்காண்டி சண்டை போட வச்சாங்க. அப்ப பாலஸ்தீனுக்கு ஆதரவா ஹமாஸ் ஹுத்திஸ் மாதிரியான அமைப்புகள் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக சண்டை போட்டாங்க. அப்ப இஸ்ரேலுக்கு இந்த விஷயம் தெரிய வந்து இந்த ஹமாஸ் ஹுத்திஸ் அமைப்புகள் நமக்கு எதிராக சண்டை போறதுக்கு பின்னாடி ஈரான் இருக்காங்க அப்படின்றத இஸ்ரேல் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இஸ்ரேல் என்ன செய்யறாங்க அப்படின்னா, சிரியால உள்ள ஈரானுடைய ஒரு எம்பசியை வந்து தாக்குறாங்க. இதனால ஈரான் பதிலுக்கு கோபம் அடைஞ்சு ஈரான் வந்து இஸ்ரேலை வந்து தாக்குறாங்க. இப்ப இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்ப அமெரிக்கா அவங்களுடைய ஆதரவை இஸ்ரேலுக்கு கொடுக்குறாங்க. இந்த சமயத்துல தான் சமீபத்துல ஹெஸ்போல்லாவுடைய தலைவரான ஹசன் நஸ்ரல்லாவை இஸ்ரேல் கொன்றுறாங்க. அதே மாதிரி இப்ப இஸ்ரேல் வந்து லெபனானை தாக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல தான் இப்ப ஈரான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வந்து இஸ்ரேலுக்குள்ள விட்டு தாக்கியிருக்காங்க. ஈரானுடைய அந்த தாக்குதல் அப்படின்றது ரொம்பவே திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்டிருக்கு. ஏன்னா ஈரானுடைய அந்த தாக்குதல் அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய முக்கியமான பகுதிகளில் நடந்திருக்குது. முக்கியமா இஸ்ரேலுடைய தலைநகரமான டெல் ஹவீவ்ல உள்ள டிஃபென்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸை தாக்கியிருக்காங்க. அதே மாதிரி மொசாட் ஹெட் குவார்ட்டர்ஸையும் தாக்கியிருக்காங்க. அதே மாதிரி இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டரான நெட்டன்யாஹுடைய ரெசிடென்சியும் தாக்கியிருக்காங்க. அதே மாதிரி வெஸ்ட் பேங்க்ல உள்ள ராணுவ தளங்களையும் தாக்கியிருக்காங்க. ஏர்ஃபோர்ஸ் பேசஸையும் தாக்கியிருக்காங்க. இந்த தாக்குதல்னால கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதனால இப்ப மிடில் ஈஸ்ட்ல ஒரு மிகப்பெரிய டென்ஷன் நிலவிட்டு இருக்கு. இந்த சமயத்துல தான் அமெரிக்க அதிபரான ஜோ பைடன் வந்து ஒயிட் ஹவுஸ்ல ஒரு ஆலோசனை நடத்திட்டு இஸ்ரேலுக்கு ஆதரவா தங்களுடைய போர்சஸ் அனுப்புறதா முடிவெடுத்திருக்காங்க. இதனாலேயே இன்னைக்கு மிடில் ஈஸ்ட்ல ஒரு மிகப்பெரிய டென்ஷன் நிலவுது. சோ இத பத்தி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை நீங்க கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. சோ see you next video. Until signing off by Sabri Karthik.